ஓம் சிவாய நம. இந்த பதிவை காணும் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெற வாழ்த்துக்கள். மேலும் துல்லியமான ஜாதக பலன்கள் பார்த்து சொல்லப்படும். புதிய ஜாதகங்கள் எழுதி தரப்படும். கீழே உள்ள ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். இன்றைய ஆன்மீக பரிகாரத்தில் பொருளாதார தடை நீங்க வழிபாட்டு முறையை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஒருவருக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருந்தால்தான் அவர்கள் குடும்பத்தில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்க்கை ஓடும். அந்த பொருளாதாரம் சிறப்பாக இருப்பதற்கு பணவரவு என்பது தாராளமாக இருக்க வேண்டும். பணவரவு தாராளமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இப்படி நாம் முயற்சிகளை மேற்கொண்டாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் தடைகள் ஏற்பட்டு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படாத சூழ்நிலை உண்டாகும். அப்படி உண்டாகும் பொழுது வன்னி மரத்தை எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்று தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்பது நம் அனைவரும் அறிந்த உண்மையே. அதிலும் குறிப்பாக மரங்களை நாம் தெய்வமாக பாவித்து வழிபாடு மேற்கொள்கிறோம். இதனால் நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல நன்மைகள் ஏற்படுகிறது. வேப்ப மரம், வில்வ மரம், ஆலமரம், அரச மரம், வன்னி மரம் என்று நாம் மரங்களை கூறிக்கொண்டே செல்லலாம். அந்த அளவுக்கு மருத்துவமும் மகத்துவமும் நிறைந்த மரங்களில் பொருளாதார முன்னேற்றத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை விளக்க வன்னி மரத்தை வழிபடும் முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வழிபாட்டை நாம் சனிக்கிழமை அன்று தான் மேற்கொள்ள வேண்டும். விடியற் காலையில் தான் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வன்னி மரத்திடம் செல்ல வேண்டும். அங்கு விநாயகர் அல்லது வேறு ஏதாவது தெய்வங்கள் இருந்தாலும் சரி, தெய்வமே இல்லை வெறும் மரம் மட்டும்தான் இருக்கிறது என்றாலும் சரி, இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம். தெய்வங்கள் இருந்தால் தெய்வங்களுக்கு தண்ணீரை ஊற்றி அபிஷேகம் செய்து பூக்களை சாத்தி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். தெய்வங்கள் இல்லாத பட்சத்தில் அந்த வன்னி மரத்தடியை சுத்தம் செய்ய வேண்டும். பிறகு அதற்கு உங்கள் கைகளால் தண்ணீர் ஊற்ற வேண்டும். பிறகு சுத்தம் செய்த இடத்தில் சிறிது மஞ்சள் தூளை தூவிவிட்டு பச்சரிசி மாவால் கோலம் போட வேண்டும். அந்த கோலத்தில் 8 அகல் விளக்குகளை வைக்க வேண்டும். அந்த விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பு நிற திரியை போட வேண்டும். கருப்பு நிற திரியா என்று கேட்டால் கருப்பு நிற பருத்தி துணியை நாம் திரியாக திரித்து உபயோகப்படுத்த வேண்டும் என்று அர்த்தம். பாலிஸ்ட் துணியை உபயோகப்படுத்தக்கூடாது. கருப்பு நிற திரியை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். பிறகு அந்த தீபத்திற்கு முன்பாக சிறிது மலர்களையும் அதே சமயம் நாட்டு சர்க்கரை அல்லது கற்கண்டு போன்ற இனிப்பு வகையை வைத்து பொருளாதார முன்னேற்றத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்க வேண்டும் என்று மனதார வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி நாம் தொடர்ந்து செய்து வர நம்முடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே விலகும். முழு நம்பிக்கையுடன் சனிக்கிழமை தோறும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளும் நபர்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேலும் இந்த சேனலில் வரும் பதிவுகளை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.